ஸோ இந்த இன்டர்னல் ட்ரைவ் வந்து ஒரு எமோஷ்னல் ஃபேக்டர். நம்மளோட பர்பஸ் ஆர் மிஷன் இந்த இன்டர்னல் ட்ரைவோட பொருந்தும் போது யூ பிகம் த அன்ஸ்டாப்பபிள் அப்படின்றத பார்த்தோம். இப்போது இந்த பர்பஸ் ஆர் மிஷன் கால்குலேட்டிவாக நம்மளோட அதாவது நம்ம அறிவு சார்ந்த மூளை இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்னல் ட்ரைவ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் நிறைய பேருக்கு தொழில் சொல்லி கொடுத்து அதனால் அவர் உயர்ந்த இடத்துக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு அந்த பர்சனுக்கு அதில் இன்டர்னல் ட்ரைவ் இருக்குது, அதில் போய் அச்சீவ் பண்ணுறாரு, அவர் பெரிய ஆளாகிறாரு. இப்போ நாம் அவரை பார்த்துட்டு இதே விஷயத்தை செஞ்சு அவர் வந்து பெரிய ஆளாகிட்டார், இப்போ நாமும் அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி போனால் அந்த இடத்துக்கு போயிடலான்னா இது அறிவு சார்ந்து முடிவெடுக்கிறது, எமோஷனல் சார்ந்து இல்லை. அந்த பர்சனை பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே எமோஷனல் ட்ரைவ் ஃபார்ம் ஆச்சு, ஸோ இந்த பர்சன் மாதிரியே ஆகணும், இல்லை இந்த பர்சன் ஐடியாலஜி எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய ஐடியாலஜியில் இந்த பர்சனோட ஒரு மிஷன் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு என்றைக்கு ஒரு இன்டர்னல் ட்ரைவ் எமோஷனலாக ஃபார்ம் ஆகுதோ அப்போ தான் உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியல் வந்து வெளியே வரும். அண்ட் அறிவு ரீதியாக நம்ம யோசிக்கும் போது ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கும், அந்த கால்குலேஷன் மிஸ் ஆகும்போது துவண்டு போயிடுவோம். பட் எமோஷனல் ரீதியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, என்ன தடை வந்தாலும் இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த எமோஷனல் ஃபேக்டர் திரும்பி 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 நம்ம தோற்றாலும் அதே செஞ்சுட்டே இருப்போம் ஒன்ஸ் அந்த மிஷன் முடிவுறாங்க. ஏன்னா இப்போது சில விஷயங்கள்லாம் நம்ம எமோஷ்னலாக ஒரு விஷயத்த வந்து பர்சீவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோன்னா அது கிடைக்கிற வழி நம்ம விட மாட்டோம். நம்ம லைஃப்லாம் எப்போயா இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம போய் அடைஞ்சே ஆகும். பட் கால்குலேட்டிவாக பண்ண வச்சுக்கோங்களேன், இது வேணும்னு நினச்சோம், பட் நம்ம லைஃபுக்கு அது பொருந்தாதுன்னு சொல்லிட்டு அதை நீக்கிடுவோம், நம்ம லைஃப்லேருந்து கால்குலேட்டிவாக அதை நீக்கிடுவோம். ஸோ அதனால் இந்த எமோஷனல் கனெக்ஷன் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். இந்த பேஷன், ப்ரொஃபஷன் இதெல்லாம் உங்கள் எமோஷனோட கனெக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். எமோஷனோட கனெக்ட் ஆகிடுது அப்படின்னா யூ பிகம் அன்ஸ்டாப்பபிள். தேங்க்யூ.